வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் புதிய சட்டக் கல்லூரிகள் தொடங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. சட்டப்பேரவையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. கல்லூரியை நாம் துவக்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் 10 ஏக்கர் நிலம் வேண்டும். அதைப்போல அங்கே கட்டிடங்கள் கட்டுவதற்கு குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாய் செலவு செய்ய தேவைப்படுகின்றது. தொடர் இன செலவாக ஆண்டொன்றுக்கு 2 கோடியே 81 லட்சம் தேவைப்படுகிறது. தொடரா இன செலவாக 76,50,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த காரணங்களாலே தற்போது புதிய சட்டக் கல்லூரிகள் துவங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. சட்டமன்ற வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடனான எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்தார் செங்கோட்டையன். இபிஎஸ் உடனான சந்திப்பை தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் அதிமுகவில் நீடிக்கும் சலசலப்பு. செங்கோட்டையனை சமாதானப்படுத்த அதிமுக மூத்த நிர்வாகிகள் மீண்டும் முயற்சி. சட்டப்பேரவை வளாகத்திலேயே மாறி மாறி சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் முன்னாள் அமைச்சர்கள். உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட வெண்கோடி அருகே பாலாற்றின் குறுக்கே முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பணை கட்டப்படும். சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கேள்விக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில். வாலாஜாவட்ட வெண்குடியில் பாலாற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்ட வேண்டியது அவசியமாகிறது என்பதை அரசு உணர்ந்திருக்கிறது. சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 560 மீட்டர் நீளமும் 660 மீட்டர் நீளமும் 1.5 மீட்டர் உயரமும் கொண்ட தடுப்பணை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிதி நிலைமைக்கேற்ப பரிசீலிக்கப்படும். இந்த அணை கட்டப்படும் பட்சத்தில் 12 கிராமங்களில் உள்ள கிணறுகள் ஆழ்துறை. பட்ஜெட் மீதான விவாதத்திற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சுந்தரம், மா கோவிந்தராஜுலு, கே குணசீலன் ஆகியோருக்கு இரங்கல். ஆண்டிற்குள் அனைத்து பள்ளிகளிலும் தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும். இந்த கல்வியாண்டில் ஆல் பாஸ் முறையில் எந்த மாற்றமும் இல்லை என கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் உறுதி. மக்களவையின் வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என திமுக MP கனிமொழி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ். தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 65,680க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,210க்கு விற்பனை. மொழிக் கொள்கை உறுதியை காட்டவே பட்ஜெட்டில் ரூ என்று அச்சிடப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்திலையும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக RSன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட் ரூ போட்டதால் பட்ஜெட் ஹிட் ஆகிவிட்டதாக சினிமா வசனம் பேசுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட 5 பட்ஜெட்டுமே அட்டர் ஃபிளாப் தான் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளாசல்.
2026 சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான இடங்களை பெற முயற்சிப்போம் என விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. அதிக இடங்களுக்காக அணி மாறுவோம் என நினைக்கக்கூடாது. திமுகவுடன் இணைந்தே தேர்தலை சந்திப்போம் என உறுதி. கூடுதலான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று வழக்கம் போல கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பேசுவோம், வலியுறுத்துவோம். கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு முயற்சிப்போம். கூடுதல் தொகுதிகளை தருகிற கூட்டணிக்கு தாவுவோம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில அற்பர்கள் நம்மை விமர்சிப்பார்கள். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிவ தாண்டவத்தை பார்த்தவர்கள் வரும் தேர்தலில் சீமான் தாண்டவத்தை பார்ப்பீர்கள். வீரனை எதிர்க்க அறிவாளை கொண்டு வா என்றால் அவதூறுகளை கொண்டு வருகிறார்கள் என சீமான் விமர்சனம். என்ன நடக்கும்னு நீ பொறுத்திருந்து பாரு. அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். சிவதாண்டவத்தை நீ பார்த்திருப்ப, சீமான் தாண்டவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. இன்னொரு 6 மாசம் பொறு. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்பை வலியுறுத்தி திருப்போரூரில் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சியினர் பேரணி. மாநில அரசுகளே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என உச்சநீதிமன்றமே கூறிய பிறகும் தமிழக அரசு மறுப்பது ஏன் என்று கேள்வி. அது எங்களால முடியாத அந்த உரிமை இந்திய ஒன்றிய அரசு தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இவர்கள்தான் மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்று முழங்கியவர்கள் அவர்கள்தான். எங்கே மாநில உரிமை? அப்போ சாதிவாரி உன்னால் கணக்கெடுக்க முடியாது. ஆனால் வீடு வாரியா ஓட்டு எவ்வளவு எண்ணி ஓட்டுக்கு கொடுக்க உனக்கு எப்படி முடியுது? இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு இருக்கு என்று எண்ணி சரியாக ஓட்டுக்கு நோட்டை கொடுக்க உன்னால முடிகிற உன்னால் சாதிவாரி கணக்கு எண்ண முடியாத? தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி, வேலை வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தல். 100 பதவிகளை வெறும் 10% சமூகங்கள் கைப்பற்றிக் கொள்வதாக குற்றச்சாட்டு. அனைத்து சமூகங்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு என்கிற சமூக உரிமை, சம உரிமை, சமூக நீதி உரிமை வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு 100 பதவிகளை வெறும் 10% சமூகங்கள் கைப்பற்றிக் கொள்வதும் 90% சமூகங்கள் அந்த இடத்திற்கு வர முடியாமல் அல்லல்படுகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகிற சூழல் இருக்கிறது. இது மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த சமூகங்கள் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்ந்தாலும் அவரவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி, வேலைவாய்ப்பு உரிமை கிடைக்கப்பெற வேண்டும். சென்னை கோட்டூர்புரத்தில் இரவில் ரவுடிகள் 2 வெட்டி படுகொலை. காதலியை கொலை செய்தவரை பழிவாங்க காத்திருந்த காதலனை படுகொலை செய்த கும்பல். சென்னை கோட்டூர்புரத்தில் ரவுடிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 3 தனிப்படை அமைத்து போலீஸ் தீவிர தேடுதல் வேட்டை. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். இளைஞர்கள் 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே இரு சமூகத்தினரிடையே மோதல். ஒருவருக்கொருவர் கம்புகளை வீசி தாக்கிக் கொண்டதால் பதற்றம். போலீஸ் குவிப்பு. கன்னியாகுமரி சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் முதல் வகுப்பு ஏசி பெட்டியில் துர்நாற்றம் வீசியதால் பயணிகள் வாக்குவாதம்.
மதுரை ரயில் நிலையத்தில் மாற்று ஏற்பாடு செய்து தரப்படும் என அதிகாரிகள் உறுதி அளித்ததால் சமாதானம். சிவகங்கை முத்துமாரியம்மன் கோவில் மாசி பங்குனி பால்குட திருவிழா. சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்தை குறைக்க தண்ணீர் அடித்து பக்தர்களுக்கு உதவிய இஸ்லாமியர். கும்பகோணம் அடுத்த ஒப்பிலியப்பன் கோவிலில் பங்குனி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் எழுப்பி வழிபாடு. ஜனநாயகத்தின் ஆன்மாவே விமர்சனங்கள்தான். விமர்சனங்களை வரவேற்பதாக பிரதமர் மோடி பேச்சு. இப்போதெல்லாம் உண்மையான விமர்சனங்களை பார்க்கவே முடிவதில்லை. போதிய ஆராய்ச்சி இல்லாமல் நேரடியாக குற்றச்சாட்டுகளை மட்டுமே முன்வைப்பதாக ஆதங்கம். பல நூற்றாண்டுகளை முன்னோக்கி பார்த்தால் இந்தியா சீனா இடையே மோதல் தொடர்பாக எந்தவிதமான வரலாறும் இல்லை. அண்மையில் சீன அதிபருடனான சந்திப்புக்கு பின் எல்லைப் பகுதியில் அமைதி திரும்ப தொடங்கியுள்ளதாக பிரதமர் மோடி மகிழ்ச்சி. சில நாட்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதிய கிரிக்கெட் போட்டியின் முடிவு எந்த அணி சிறந்தது என்பதை வெளிப்படுத்தியது. கிரிக்கெட்டில் சிறந்த அணி இந்தியாவா பாகிஸ்தானா என்ற கேள்விக்கு பிரதமர் மோடி பதில். வக்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் இஸ்லாமிய அமைப்பினர் போராட்டம். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியும் பதாகைகளை ஏந்தியும் எதிர்ப்பு. கேரள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு ஆஷா தொழிலாளர்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம். ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டம் அருகே வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம். பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் பணி. கிரிக்கெட் வீரர் கிறிஸ் கெயில் பெயரை கூறி சகோதரியிடம் 2,80,00,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட சகோதரன். ஹைதராபாத்தில் தொடங்கியுள்ள காஃபி தூள் தயாரிக்கும் நிறுவனத்தின் விளம்பரத்தில் கெயில் நடிக்க உள்ளதாக கூறி மோசடி. கடந்த 5 ஆண்டுகளில் 400 கோடி ரூபாய் வரி செலுத்திய அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை செயலாளர் சம்பத் ராய் தகவல். சுனிதா வில்லியம்ஸ் நாளை மாலை பூமி திரும்புவார் என எதிர்பார்ப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை பூமிக்கு அழைத்து வரும் பணிகள் தீவிரம். ஹிஜாப் அணியாத பெண்களை AI தொழில்நுட்பம் மூலம் ஈரான் அரசு கவனிப்பதாக ஐநா தகவல். பெண் ஹிஜாப் அணியவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படும் என அதிர்ச்சி ரிப்போர்ட்.
அன்றாட வீட்டு வேலைகளில் ஈடுபட ரோபோக்களை தயார் செய்து வருகிறது சீனாவை சேர்ந்த அகிபோட் நிறுவனம். மூத்த குடிமக்களுக்கு உதவும் வகையில் ரோபோக்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடியது இந்திய அணி. மேற்கு இந்திய தீவுகள் அணியை 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. செல்வராகவன் எனது மகன் என்பதால் யாரும் உதவி இயக்குநராக சேர்த்துக் கொள்ளவில்லை. இயக்குநரும் தனுஷின் தந்தையுமான கஸ்தூரி ராஜா உருக்கு. தமிழகத்தில் வரும் 22ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.